முருகன் தான் எல்லாத்தையும் சோதிப்பாரு. ஆனா முருகனுக்கே இப்ப சோதனை. முருகன் தான் எல்லாத்தையும் சோதிப்பாரு. ஆனா முருகனுக்கே இப்ப சோதனை. 2025 ஜூலை மாதம் பாத்தீங்கன்னா முத ஆடு வெட்ட போறேன், பழி கொடுக்க போறேன், என் குழந்தைக்கு நான் வேண்டுதல் நிறைவேற்ற போறேன்னு சொல்லிட்டு ராஜபாளையத்துல இருந்து ஒரு பாய் வந்து ஆடை தூக்கிட்டு வந்தாரு. அப்ப ஆரம்பிச்ச பிரச்சனை. அடுத்து நவாஸ் கனிங்கிற ஒரு திமுக எம்பி பாத்தீங்கன்னா அவர் வந்துகிட்டு போய் மேல மலையில போய் பிரியாணி சாப்பிட்டாரு. அப்போ வந்தது பிரச்சனை. இதெல்லாம் தட்டி கேட்க போனோம். ஏன்னா இந்துக்கள், அதாவது சொந்தமான இந்துக்களுக்கு வந்து இந்துக்களான கோயிலுக்கு உரிமை மீட்டு எடுக்கிறதுக்காக போய் கேட்க போனோம். உடனே கேட்டவங்கலாம் சங்கி, மதவாதி, மத வெறி பிடிச்சவங்க அப்படின்னு. யாருப்பா இதுக்கு காரணமா இருந்தது? அதை யாருமே பேச மாட்டீங்க. இந்த தற்கூரி மதன் கௌரி, இன்னும் சில இந்த யூடியூப்லாம் இருக்கானுங்க, என்ன அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாய்க்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஏண்டா அவங்களாம் கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்காடா? இஸ்லாம் மதமும் கிறிஸ்தவ மதமும் வந்து இறக்குமதி செஞ்ச மதம் வந்து நினைவு வச்சுட்டு பேசுங்கடா. அது வந்து இங்கே தோணுன மதம் கிடையாது. ஏன்னா அவங்களாம் அண்டி பொழைக்க வந்தவங்க. இப்போ திருப்பரங்குன்றம் மலையில வந்து சிக்கந்தரை வந்து யாரு? நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் தாயோட கோயில 60 வருஷமா பூட்டுறதுக்கு காரணமாக இருந்தவங்க தான் இந்த சிக்கந்தர். இது உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சாலும் நீங்க அவருக்கு பேச மாட்டீங்க. சரியா? பேசாட்டி போங்க. சரியா? பேசுறவங்க நிறைய பேர் பேசிக்கிட்டு தான் இருக்கும். அதை வந்து இவனுக்கு காது கொடுத்து கேட்க மாட்டேன். மதுரையோட வரலாறு மதுரையில இருக்க நாயங்க தெரிஞ்சுக்கணுங்களா? எதுவுமே தெரியாம நாங்களாம் அப்படி இப்படி மதுரைக்காரங்கன்னா மயிறு மயிறு உன் வீட்டுக்குள்ள ஒருத்தன் வந்து உள்ள பூந்து பசிக்குன்னு சாப்பிட்டா செய்ய விடலாம். நான் சாப்பிட்டு போட்டு பசி ஆறின பிறகு எவனுக்குமே சாப்பிடக்கூடாது, எவனுமே எடுத்துட்டே கூடாது, நீ குட்டி விட்டு பானை உடச்சு போட்டு போனா நீ விடுவியா? அதை தாண்டா அவன் பண்ணியிருக்கான். நம்ம மதுரை மீனாட்சி அம்மனோட அந்த தாய் கோயில 60 வருஷம் பூட்டுறதுக்கு அந்த சிக்கந்தர் தான் காரணம். இந்த கோவில் இழுத்து மூடுங்கடா. வேண்டாம் வேண்டாம். இது இவனுக்கும் தெரியாது. கேட்டா இந்த பக்கம் சிக்கந்தர் மலை இருக்கு, இந்த பக்கம் சிவன் கோவில் இருக்கு, அந்த பக்கம் பிள்ளையார் கோவில் இருக்கு, கீழே முருகன் கோவில் இருக்கு. இப்படி ஒரு இடத்த நம்ம பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு இந்த பரிதாபங்கள் சுதாகரும் கோபி வந்து பேசுறாங்க. ஏன்னா நீங்களாம் உண்மையிலேயே நீங்க சோறு தின்னீங்களா வேற ஏதாவது தின்னீங்கன்னா தெரிய மாட்டேங்கிறா. அதெல்லாம் இறக்குமதி செஞ்ச மதண்டா. அவன் அந்த காலத்துல வந்து நம்ம வந்து நாங்க இங்க வந்து இடம் கொடுங்க, எங்க சிக்கந்தரை இங்க குறைச்சிக்கிறோம் கொஞ்சம் கெஞ்சி கேட்டானா? இல்லையே. அவனா வந்து எல்லாம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்ப நம்ம கேட்கல, விட்டாச்சு. சரி, இப்ப பாத்தீங்கன்னா இருக்க பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் முருகனுக்கு சொந்தமான 6 படையில முதல் படையா உள்ள திருப்பரங்குன்றம் கோயிலவே அந்த மலையவே பாத்தீங்கன்னா சிக்கந்தர் மலை தான் கூப்பிடுவேன் நபாஸ் கனியும் இன்னும் சில பேர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்கறவங்கலாம் இவனும் எந்த யூடியூபருக்கும் வாய் வர மாட்டேங்குது. ஏன்டா இந்த மானங்கட்ட குழப்போ? சோறு தானே திஞ்சிருங்க, கொஞ்சம் அறிவு இருக்கா இல்லையா? ஒரு கட்சிக்கு ஆதரவா நீங்க பேசுறங்கிற பேர்ல பாத்தீங்கன்னா உங்க தாயவே நீங்க அசிங்கப்படுத்துற மாதிரி நீங்க பண்றீங்க எல்லாமே. இல்லையா? அந்த மலை யாருக்கு சொந்தமானது? முருகனுக்கு சொந்தமானது. முருகனுக்கு போகாத மிச்சம் யாருக்கா இருந்தாலுமே. அந்த மலையில வந்து சிக்கந்தர் இருக்காரா? சரி, இருந்துட்டு போறாரு. அது இந்துக்களோட பெருந்தன்மை. இப்ப பாத்தீங்கன்னா இந்துக்கள் தீபத்தூண்ல வந்து விளக்கு ஏற்றணும்னு சொல்லி கேட்கறாங்க. அரசாங்கத்துல வந்து நம்ம அந்த இந்து முன்னணியும் இந்த அமைப்புக்கெல்லாம் போய் அதை கேட்கணும். இப்ப வந்து நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துருச்சு, ஏத்திக்கலான்னு. அதனால பிரச்சனை கிடையாது, அது முருகனுக்கு சொந்தமான இடம் தான், அங்க ஏத்துவாங்க. 100 வருஷத்துக்கு நான் ஏத்திட்டு இருந்தாங்க, இப்ப ஏத்தல கை விட்டாங்க, மறுபடியும் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அது பக்கத்திலே தர்கா இருக்கு, ஆனா ஏத்தக்கூடாதுன்னு வந்து முஸ்லீம் இதுவரையும் வந்து எந்த பயனும் அவங்க போராட்டம் பண்ணல எங்க ஏத்தக்கூடாதுன்னு. ஆனா அதுக்கு முன்னாலே முந்திக்கிட்டு போறது திமுக தான். இப்ப தெரியுதா திமுக வந்து ஏன் அவங்க வந்து ஆதரிக்குன்னா அவங்க ஓட்டுக்காக தான். உங்ககிட்ட வந்து வேற எந்த இதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்ப எந்த ஒரு முஸ்லீம் பாத்தீங்கன்னா அங்க வந்து தீபம் ஏற்றக்கூடாதுன்னு வந்து சொல்லலை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அங்க ஆடு வெட்ட போறேன், பிரியாணி சாப்பிட்டேன் பண்ணவெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ராஜபாளத்துக்காரன் ஆடை தூக்கிட்டு வந்தாங்க. பிரியாணி சாப்பிட்டவன் வந்து பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் எம்பி. அவனுக்கு மறுபடியும் சம்மந்தமே கிடையாது. அவன் வந்து இங்க வந்து கலவரம் பண்ணி போயிட்டான். அதை பத்தி யாரும் பேச மாட்டேங்க. சரியா? இப்போ வந்து அங்க தீபத்தூண்ல விளக்கு ஏற்றணும்னா எந்த முஸ்லீம் வந்து அங்க எதிர்ப்பு தெரிவிக்கல, அதை பத்தி அதிகமா யாரும் பேசவும் செய்யல. ஆனா பாத்தீங்கன்னா திமுக காரங்க வந்து நாங்க இருக்க வரையும் நடக்காது, சங்கிகளை அராஜகத்தை ஒழிச்சிருவோம், இழிச்சிருவோம், பிடிங்கிருவோம். ஏண்டா கொஞ்சமாச்சும் மனசாட்சியோடு பேசணும் நம்மடா. அந்த இடம் வந்து முருகன் சொந்தமான இடம். சரி, ஏத்திட்டு போறாங்க, அவங்க இடத்த ஏத்துறாங்க. நீங்க நல்லா நம்மளாம் மத நல்லெண்ணக்க கட்சி தானே. திமுகனா மத நல்லெண்ணக்க கட்சி தானே. அங்க ஏத்திட்டு போறாங்க. முஸ்லீம் ஒன்றும் சொல்லலை, அப்பனா ஏத்துங்கப்பான்னு சொல்ல உங்களுக்கு வாய் வர மாட்டேங்குது.
முஸ்லீம் சும்மா இருந்தாலுமே அவனை தூண்டி விட்டு உங்கள் கட்சிக்காரனை வளைச்சு பார்த்துருந்தானா அவனை வந்து பிரச்சனை பண்ண விட்டு நீங்கள் மூடிக்கிட்டு இருக்கீங்க. நாளை பண்ண பிரச்சனை வந்து இந்துக்கு முஸ்லீமும் அடிச்சுக்கிட்டு சாகணும். அதை வந்து பார்த்துக்கிட்டு இது வந்து வடநாட்டு சதி, மோடி ஏற்படுத்த சதி, அமித்ஷா பண்ண வேலை இப்படி சொல்லிக்கிட்டு திடீர்றீங்க. ஆனால் எல்லாம் இந்த மாதிரி கூட்டுக்கிழமை திருட்டுத்தனம் முளமாரித்தனம் பண்ணதான் திமுககாரன். ஆனால் பழி போடுறது எங்கேயோ இருக்கிறத தமிழே தெரியாத மோடி மேலையும் அமித்ஷா மேலையும் போடுறது. அவங்க வந்து பிரதமர், ஒருத்தர் வந்து உள்துறை அமைச்சர். நான் அவங்க எப்போ பார்த்தாலும் தமிழ்நாட்டை வந்து பார்த்துட்டே இருக்கணும் வேலையா? ஏன் அவங்களுக்கு வேறு வேலையே இருக்காதா? திமுககாரனுக்கு வந்து இந்த திருட்டு புத்தி இதெல்லாம் இருக்க வரையும் தமிழ்நாடு கூப்பிடாது. திமுககாரன் பின்னால் நீங்கள் போனாலும் தமிழ்நாடு கூப்பிடாது. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உருப்படியாக இந்த முதல் திமுகவை அப்புறப்படுத்த வேலையை முதல்ல பாருங்கள். அதை நம்ம மக்கள் புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்காம திமுக பேச்சை கட்டிட்டு மத நல்லிணக்கங்க பேரில் வந்து ஒரு பக்கமாக பேசிக்கிட்டு இருக்காதிங்க. இந்த யூடியூப் இருக்கும்போது சொல்லி ஆகணும். பேசுனா நீ உண்மையை மட்டும் பேசு, ஏன்னா பேசாமல் மூடிக்கிட்டு வரும். சரியா? எதுவுமே தெரியாமல் எனக்கு தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இதெல்லாம் பாஜக சதி, ஆர்எஸ்எஸ் சதி, இந்து முன்னணி சதி என்ன? ஏன் மற்ற மதத்துக்கெல்லாம் அவங்களுக்கும் இயக்க முடியாதா? அவங்களுக்கும் அமைப்பு இல்லையா? அவங்க சும்மா இருக்காங்க. இதெல்லாம்டா பேச மாட்டீங்க. பேசுனா எல்லாத்து பக்கம் பேசுங்கடா. நாங்களும் உங்களோட சப்ஸ்கிரைபர் தான்டா, எங்களுக்கு ஆதரவாக பேசுங்கடா. அதான் கேட்குறோம். உங்களுக்கு வந்து எந்த பக்கம் பேசுனா உங்களுக்கு வியூவர்ஸ் ஓடும், நான் அப்படின்னா பிரச்சனை இல்லாமா இருக்கலாமேன்னு சொல்லி இருப்பீங்க. அப்படிலாம் பேசாதீங்களா. நீங்களும் ஒரு பத்திரிகை மாதாண்டா. ஒரு தகவலை கொண்டு போய் சேர்க்கணும்னா மக்கள்கிட்ட தெளிவான தகவலை சேருங்களா. எல்லாம் பேசாமல் இருங்களா. ஏன்டா அநியாயம் பண்ணி தொழிலுங்க முடியல. 2 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சென்னிமலை முருகன் கோயிலில் வந்து கிறிஸ்தவர்கள் வந்து என்ன சொன்னாங்க, அது இயேசு மலையை நாங்கள் அறிவிக்க போகிறோம் அப்படின்னு அங்கே இது பண்ணாங்க. அப்புறம் அது இந்து முன்னணியும் பல இந்து அமைப்புகள் எல்லாம் கோர்ட்டு கேஸுன்னு போய் எல்லாம் பண்ணி கடைசியில் வந்து யார் பக்கம் தீர்ப்பு வந்துச்சு, இந்துக்களுக்கான கோயில் தான் முருகன் சென்னிமலை கோயில், அப்படி தான் கூப்பிடணும், சுவாமிமலை அப்படி தான் கூப்பிடணும் விட்டாங்க. இப்போ அதுக்கு அடுத்து இங்கே பிரச்சனை மதுரை இதற்கும் மனதில். இப்போ இதுக்கும் கோர்ட்டுன்னு போய் எல்லாம் பண்ணாலுமே இதாக மாட்டேங்குது. சரி பார்க்கலாம். இது வந்து இந்த பிரச்சனை மிகவும் நடக்கல. இதே பிரச்சனை 1994 தெரியல, அந்த வருஷம் வந்து இந்த பிரச்சனைக்காக ஒரு மதுரையில் உள்ள இந்து முன்னணி தலைவரை வந்து வெட்டி கொண்டுட்டாங்க. அது வந்து இஸ்லாமியர்கள் தான் செஞ்சாங்க, இஸ்லாம் அமைப்பு செஞ்சது தான். அது இன்னும் அந்த கேஸ் நடந்துகிட்டு தான் இருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த திருப்பங்குன்றம் மலையில வந்து தீபத்தூள்லாம் விளக்கேற்றுற பிரச்சனை நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனால் அதெல்லாம் காரணம்லாம் கூட்டி கழிச்சு பெருக்கி வளர்த்து பார்த்தோம்னா அது நடுவில் உள்ள திமுக தான் இருக்கு. திமுகவும் இந்த கிறிஸ்துவ மிஷினரி மத மாற்ற சக்திகள் சொல்லி சில பேர் இங்கே தெரிஞ்சுக்கிட்டாங்க, அவங்க தான் உள்ள இருக்காங்க. அது இல்லாமல் அந்த இஸ்லாமிய அடிப்படை கட்சிகள் சேர்ந்தவங்க தான் உள்ள இருக்காங்க. உண்மையான முஸ்லீமும் அங்கே வந்து நிற்கல, உண்மையான கிறிஸ்டின் அங்கே வந்து நிற்கல, உண்மையான இந்துக்களும் அந்த பிரச்சனை பண்ணி யாரும் வரல. இது எல்லாமே அரசியலோட நோக்கத்தால தான் இங்கே உள்ள திமுகவும் இங்கே உள்ள திமுக கூட்டணி கட்சியும் மக்களை குழப்பத்தில் வச்சுக்கணும். அப்போதான் நமக்கு வந்து டெய்லியும் பிரியாணி சாப்பிடலாம் அப்படின்னு அவங்க நாய்ங்க வந்து பிரியாணிக்கு சித்துண்டு ரொட்டிக்கும் ஆசைப்பட்டுக்கிட்டு இந்த மாதிரி வேலை பண்ணுறாங்க. மக்கள் வந்து ஒற்றுமையாக இருக்கணும்னா இந்த நாய்களாம் அடித்து துரத்துக்கிட்டு உங்களுக்குள்ள என்ன பிரச்சனையோ அதை பொதுவெளியில் வச்சு பேசி ஒரு முடிவுக்கு வரணும். அதை விட்டுட்டு இந்த கட்சிக்காரங்களை போட்டு உள்ளே வச்சுக்கிட்டு பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு இதெல்லாம் தான் நியாயம். அது நியாயமான்னு கிடையாது. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பப்ளிக் ஸ்டார் 2.0. அரசியல், சினிமா, நகைச்சுவை மற்றும் சமூக வலைத்தள செய்திகள் என அனைத்தும் ஒரே இடத்தில். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க பெல் பட்டனை அழுத்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.